அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. ஹதீஸ் பாட வகுப்பில் பல விடயங்களை நாங்கள் தொடர்ந்து படித்து கொண்டு வருகிறோம். முந்தைய வகுப்புகளை நீங்கள் முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்களை, உண்மை நிலவரங்களை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். கடைசி வகுப்புகளில் ஹதீஸ்கள், தத்வீனுல் ஹதீஸ், ஹதீஸ் எப்படி கோர்வை செய்யப்பட்டன, ஆரம்ப காலத்தில் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம், இதே போல முதலாவது நூற்றாண்டு, இரண்டாவது நூற்றாண்டில் எப்படி ஹதீஸ்கள் கோர்வை செய்யப்பட்டன என்ற எல்லா விடயத்தையும் தெளிவாக பார்த்தோம். இந்த அடிப்படையில் ஹதீஸ்களுடைய பொற்காலம் என்று சொல்லப்படக்கூடிய காலம் எது என்று சொன்னால் ஹிஜ்ரி 3வது நூற்றாண்டு தான். இந்த 3வது நூற்றாண்டு தான் ஹதீஸ் கலையுடைய பொன்னான நூற்றாண்டு என்று சொல்லப்படும். ஏன் என்று சொன்னால் இரண்டாவது நூற்றாண்டை எடுத்துக்கொண்டால், இரண்டாவது நூற்றாண்டில் எந்த ஹதீஸ்கள் எல்லாம் ஒன்று திரட்டப்பட்டிருந்ததோ அந்த ஒன்று திரட்டப்பட்ட கிரந்தங்களை, கிதாபுகளை நாங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது அதில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்கள் ஆரம்பமாக இருக்கும். அதற்கு கீழால சஹாபாக்களுடைய அக்வால்கள், சஹாபாக்களுடைய கூற்றுகள், இதே போல தாபிஊன்களுடைய தீர்ப்புகள், ஃபத்வாக்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் அல்லாமா மாலிக் இப்னு அனஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாமுல் மதீனா என்று சொல்லப்படக்கூடிய இமாம் ஷாஃபிஈ அவர்களுடைய உஸ்தாதாகிய இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய முஅத்தா என்ற கிதாப், இந்த முஅத்தாலில் இமாம் மாலிக் என்ற கிதாபை எடுத்து பார்த்தால் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுக்கு கீழால சஹாபாக்களுடைய கூற்றுகள் இருக்கும். இதே போல உலமாக்களுடைய தாபிஊன்களுடைய தீர்ப்புகள், ஃபதாவாக்களும் அங்கே எழுதப்பட்டிருக்கும். ஆகவே இந்த இரண்டாவது நூற்றாண்டில் கோர்வை செய்யப்பட்ட கிதாபுகளுடைய அமைப்பு இவ்வாறு இருந்தாலும் மூன்றாவது நூற்றாண்டு எடுத்துக்கொண்டால், ஏன் மூன்றாவது நூற்றாண்டு பொற்காலம் என்று சொல்லப்படுகிறது என்றால், அந்த மூன்றாவது நூற்றாண்டிலே கோர்வை செய்யப்பட்ட கிதாபுகள், கிரந்தங்களை எடுத்து பார்த்தால் வெறுமனவே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகள், ஹதீஸ்கள் மட்டும் தான் அங்கே இடம் பெற்றிருக்குமே தவிர சஹாபாக்களுடைய வார்த்தைகளோ அல்லது தாபிஊன்களுடைய ஃபதாவாக்களோ அங்கே இடம் பெற்றிருக்காது. எனவே தான் இந்த மூன்றாவது நூற்றாண்டிலே கோர்வை செய்யப்பட்ட கிரந்தங்கள் அதிகம் சக்தி வாய்ந்த, வலிமையுள்ள கிரந்தங்களாக மாறின. ஆனாலும் ஹிஜ்ரி 3வது நூற்றாண்டுடைய ஆரம்ப பகுதிகளில் இந்த ஹதீஸ்கள் இந்த அடிப்படையில் ஒன்று திரட்டப்பட்டிருந்தாலும் தலைப்புகள் அடிப்படையில் பாபாக ஒன்று திரட்டப்படவில்லை. மாற்றமாக முஸ்னத் அடிப்படையில் தான் ஹதீஸ்கள் ஒன்று திரட்டப்பட்டிருந்தன. முஸ்னத் என்று சொன்னால் ஒரு சஹாபியுடைய பெயரை குறிப்பிடுவார்கள். அந்த சஹாபிக்கு கீழால அவர் அறிவித்த எல்லா ஹதீஸ்களும் அவ்வாறு ஒன்று திரட்டப்படும். உதாரணமாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேர் வந்தால் அவர்கள் என்னென்ன ஹதீஸ்களை எல்லாம் அறிவித்திருக்கிறார்களோ அதெல்லாம் அந்த சஹாபியுடைய பேர்களுக்கு கீழால் வரும். இந்த அடிப்படையில் கோர்வை செய்யப்பட்ட சஹாபாக்களுடைய பெயர்களை வைத்து கோர்வை செய்யப்பட்ட ஹதீஸ் கிரந்தங்களுக்கு தான் முஸ்னத் என்று சொல்லப்படும். அங்கே நாங்கள் இந்த தலைப்புடைய ஹதீஸை தேட முடியாது. மாற்றமாக நாங்கள் ஒரு ஹதீஸை விளங்கி வைத்திருக்கிறோம், அந்த ஹதீஸை முஸ்னதுடைய கிதாபுகளில் தேட வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் தலைப்பு ரீதியாக தேடினால் அங்கே பெற்றுக்கொள்ள முடியாது. காரணம் என்ன? தலைப்பு ரீதியாக அங்கே இருக்காது. மாற்றமாக அந்த ஹதீஸை அறிவித்த சஹாபியுடைய பேர் நமக்கு தெரிந்திருந்தால் அந்த சஹாபியுடைய பேருக்கு கீழால் உள்ள ஹதீஸ்களில் எமக்கு இலகுவாக அந்த ஹதீஸை தெரிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். இதனால் தான் இந்த வகைக்கு முஸ்னத் என்று சொல்லப்படுகிறது. தலைப்புகள் இல்லாமல் சஹாபியுடைய பேர் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இந்த முறை, இதற்கு முஸ்னத் என்று சொல்லப்படும். இந்த முஸ்னதுடைய அடிப்படையில் முதலில் ஹதீஸ்களை கோர்வை செய்தது யார் என்று சொன்னால் ஹிஜ்ரி 212வது வருடம் மரணமான அஸ்ஸத் இப்னு மூசா அல் உமவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்தான். இவர்கள்தான் முஸ்னத் என்ற அடிப்படையில் ஹதீஸ்களை கோர்வை செய்த முதலாவது நபர். அதற்கு பிறகு பல உலமாக்கள் முஸ்னத் என்ற அடிப்படையில் ஹதீஸ்களை கோர்வை செய்திருக்கிறார்கள். உதாரணமாக ஹிஜ்ரி 231வது வருடம் மரணமடைந்த உபைதுல்லா பின் மூசா அல் அபசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இதே போல முஸத்தத் பின் முஸர்ஹத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவர்கள் ஹதீஸ்களை முஸ்னத் அடிப்படையில் கோர்வை செய்தார்கள். இதே போல 228வது ஹிஜ்ரி ஆண்டு மரணமடைந்த நுஐம் பின் ஹம்மாத் அல் ஹுஸாஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவர்களும் முஸ்னத் அடிப்படையில் ஹதீஸ்களை கோர்வை செய்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு ஹிஜ்ரி 241வது வருடம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய பிரசித்தி பெற்ற முஸ்னத் அஹ்மத்
என்ற ஹதீஸ் கிரந்தங்களை கோர்வை செய்திருக்கிறார்கள். இதே போல ஹிஜ்ரி 238வது வருடம் மரணமடைந்த இஸ்ஹாக் பின் ராஹூயா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் முஸ்னத் அடிப்படையில் ஒரு ஹதீஸ் கிரந்தத்தை கோர்வை செய்தார்கள். இதே போல ஹிஜ்ரி 239வது ஆண்டு மரணமான உஸ்மான் இப்னு அபி ஷைபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் ஒரு முஸ்னதை கோர்வை செய்திருக்கிறார்கள். இதே போல தான் மிக முக்கியமான இன்னொரு நபர் தான் பக்கி இப்னு மஹ்லத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இவர்கள் தங்களுடைய முஸ்னதில் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேருக்கு கீழால எத்தனை ஹதீஸ்களை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்திருக்கிறார்களோ, அல்லாமா இப்னுல் ஜௌசி தங்களுடைய தல்கீஹ் என்ற கிதாபில் குறிப்பிடுவது போல ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் மொத்தமாக 5374 ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார்கள். இந்த 5374 ஹதீஸ்களையும் அல்லாமா பக்கி இப்னு மஹ்லத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய முஸ்னத்ல முஸ்னது அபி ஹுரைரா என்ற பேருக்கு கீழால் முழுமையாக கொண்டு வந்து இருக்கிறார்கள். எனவே பக்கி இப்னு மஹ்லத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய முஸ்னதும் பிரசித்தி வாய்ந்த ஒரு கிதாப். எது எப்படி இருந்தாலும் இந்த முஸ்னதுடைய ஹதீஸ் கிரந்தங்களை எடுத்துக்கொண்டால் இந்த ஹதீஸ் கிரந்தங்கள்ல சஹீஹான ஹதீஸும் இருந்தது, ஹசனுடைய அந்தஸ்துடைய ஹதீஸ்களும் இருந்தன, மஷ்ஹூர், மக்தூ, அசீஸ், கரீப், மஷ்ஹூர் இது போன்ற தரத்தில் உள்ள ஹதீஸ்களும் இருந்தன. சொல்ல போனால் லைஃபான ஹதீஸ்களும் அந்த கிதாபுகளிலே இருந்தன. ஆகவே இந்த முஸ்னதுடைய கிதாபுகளில் எல்லா தரத்துடைய ஹதீஸ்களும் அவ்வாறு கோர்வை செய்யப்பட்டிருந்தன. ஆனால் சஹீஹான அடிப்படையில் முழுமையாக எந்த ஹதீஸ் கிரந்தமும் கோர்வை செய்யப்படவில்லை. அதற்கு பிறகு தான் இதே 3வது நூற்றாண்டு ஹிஜ்ரி 3வது நூற்றாண்டுடைய நடுப்பகுதியில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இமாமுனா புகாரி, இமாமுனா முஸ்லிம் போன்றவர்களை இந்த ஹதீஸுக்காக வேண்டி தேர்ந்தெடுத்தால் இவர்கள் தங்களுடைய கிதாபுகளிலே சஹீஹான ஹதீஸ்களை மட்டும் பதியிடுவதற்கு பெரும் முயற்சியை மேற்கொண்டார்கள். அவர்களுடைய முயற்சியின் பலன் அடிப்படையில் தான் இன்று கூட புகாரி முஸ்லிமை எடுத்துக்கொண்டால் எந்த விதமான லஈஃபான ஹதீஸ்கள் இருப்பதற்கு கூட வாய்ப்பு இல்லாத அடிப்படையில் வெறுமனமே சஹீஹான ஹதீஸ்களை வைத்து அவர்கள் கோர்வை செய்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் இதே போல 6 கிரந்தங்களுடைய உலமாக்கள் எந்த அளவுக்கு இந்த 3வது நூற்றாண்டிலே ஹதீஸுக்காக வேண்டி பாடுபட்டார்கள், எப்படியாப்பட்ட முயற்சிகளை செய்து இந்த ஹதீஸ்களை நம்மிடத்திலே ஒப்படைத்தார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் தெளிவாக பார்ப்போம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை நல்ல முறையில் தெளிவாக கற்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்மையும் முழு உலக மக்களுக்கும் அதிகம் பிரயோஜனம் உள்ளவர்களாக ஆக்குவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர் வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.